ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரித்தீஸ் ரியல் எஸ்டேட். இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டுக்கு, அதுவும் ஒரு ஃப்ளாட் இடம் ஹைவே ஒட்டினாப்பில் நம்மளுக்கு ஒரு ஃப்ளாட் இடம் ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குங்க. இந்த இடமான கரெக்டாக எங்கே லொக்கேட்டாக இருக்குது, இந்த இடத்தோட ஃபெசிலிட்டிஸ் என்ன, எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்குள்ளே முதல் முறையாக வர நபர்கள் நம்ம சேனலை மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ரெகுலர் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டுக்கு இல்லை அக்ரி ஓரியன்டாவோ இல்லை ஒரு ஃப்ளாட் போட்டு சேல்ஸ் பண்ணுறதுக்கோ நல்ல ஒரு சூட்டபுளாக நம்மளுக்கு இந்த லேண்டானது அமைஞ்சிருக்குங்க. அதாவது மறந்துடாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில், உங்கள் ரிலேட்டிவ் சர்க்கிளில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வீடியோ மறந்துடாமல் ஷேர் பண்ணுங்கள். கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் அடுத்தடுத்து என்ன சொல்ல வரன்றது உங்களுக்கு புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ குழப்பலாம். நம்ம திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல்லேருந்து கரூர் செல்லக்கூடிய சாலையில், அதாவது பழைய கரூர் செல்லக்கூடிய சாலையில் ஹைவே ஒட்டினாப்லேயே நம்மளுக்கு இந்த லேண்டு அமைஞ்சிருக்குங்க. நம்ம ஹைவேலேருந்து 20 அடி மண்பாதையோடு நம்மளுக்கு இந்த லேண்டு கிடைக்குதுங்க. அதாவது ஹைவேலேருந்து ஜஸ்ட் ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸில் 20 அடி பாதையோடு நம்மளுக்கு இந்த இடமானது லொக்கேட் ஆகிருக்குங்க. அதுவும் பஸ்ஸு செல்லக்கூடிய சாலையில், அது ஹைவே ஒட்டினாப்லேயே இந்த இடமானது நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா ஊர்லேருந்து ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லாம் இந்த இடமும் அமைஞ்சிருக்கு. நம்ம இடத்த சுற்றிலும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு விவசாயம் பார்க்கக்கூடிய பூமியாகவும், நம்ம இடத்துக்கு முன்புறமும் முன்னாடியும் பின்னாடியும் ஊர் அமைஞ்சிருக்குங்க. அதுக்கு சென்ட்ராக இந்த இடமானது நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு. நல்ல ஒரு ஃப்ளாட் போட்டு சேல்ஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு இடமாக நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு. நம்ம இடத்த ஒட்டினாப்லேயே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃப்ளாட் போட்டு சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. குறைஞ்சது இப்போ அந்த ஃப்ளாட்டில் வந்து 2.5 முன்னாடி ஃப்ரண்டேஜ் வந்து 2.5 வரைக்கும், பின்னாடி போக போக 1.5 வரைக்கும் இடம் சேல்ஸ் ஆகிருக்குங்க சென்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்தோட மொத்த பரப்பளவு பார்த்தீங்கன்னா 3 ஏக்கர் 50 சென்ட்டுங்க. இதற்காக அவங்க சொல்லக்கூடிய விலை வந்து ஏக்கருக்கு 55 லட்ச ரூபா சொல்கிறாங்க. மொத்தம் வந்து 3.5 ஏக்கருங்க. இடத்தோட மொத்த பரப்பளவு பார்த்தீங்கன்னா 3.5 ஏக்கரு. இதுக்காக அவங்க சொல்லக்கூடிய விலை வந்து ஏக்கருக்கு வந்து 55 லட்ச ரூபா சொல்கிறாங்க. விலை வந்து மார்ஜின் கிடையாதுங்க, நியர்சபிள் தான். நீங்கள் வாங்க, வந்து இடத்த விசிட் பண்ணி பாருங்கள், நேராக பாருங்கள். இடம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நேராக ஓனர்கிட்ட சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி தரோம். உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவாக பேசி விலையை குறைச்சி வாங்கி தர முடியுமோ அந்த அளவுக்கு விலையை குறைச்சி வாங்கி தரவும் நாங்கள் ரெடியாக இருக்கோம். இந்த இடத்த பொறுத்தளவு பார்த்திங்கன்னா நம்ம ஹைவே ஒட்டினாப்லேயே அமைஞ்சிருக்கு. அதுவும் ஒரு ஃப்ரீ சர்வீஸு கிணறோட நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு. கிணறு முன்னாடியே காட்டினேன் பார்த்தீங்களா, கிணத்துல வந்து மேலே தான் தண்ணீர் இருக்குது. நம்ம வாங்கி ரீசேல் பண்ணுறதுக்கும் இல்லை ஒரு ஃப்ளாட் போட்டு சேல்ஸ் பண்ணுறதுக்கோ நல்ல ஒரு சூட்டபுளான லேண்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இல்லை நம்ம ஒரு விவசாயம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கிணறுல வந்து மேலே தான் தண்ணீரும் கிடக்கு, ஃப்ரீ சர்வீஸோடய அமைஞ்சிருக்கு. நம்ம வாங்கி தென்னங்கண்டை கூட போட்டுடலாம். அது பைபாஸ் ஒட்டின மாதிரி இன்றைக்கி தென்னங்கண்டு வந்து சென்ட் கணக்கில் தான் போய்ட்டுருக்கு. பைபாஸ் ஒட்டினாப்பில் ஒரு தென்னந்தோப்பு வந்து குறைஞ்சது 1.5 லட்ச ரூபாயிலேருந்து 2.5 லட்ச ரூபா வரைக்கும் சென்ட் கணக்கு போயிட்டுருக்குங்க. அவளுக்கு 2 கோடி ரூபா வரைக்கும் நம்ம போயிட்டுருக்கு. இது வந்து 55 ரூபா பட்ஜெட்டில் தான் நம்மளுக்கு வருது. ஒரு லோ பட்ஜெட் காஸ்ட்டு தான். நம்ம வாங்கி இல்லை ஃப்ளாட் போட்டு சேல்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட நல்ல ஒரு ப்ராஃபிட் தரக்கூடிய இடமாகவும் நம்மளுக்கு அமையுதுங்க. சுற்றிக்க பார்த்திங்கன்னா பென்சிங் போட்டு நல்ல ஒரு நீட்டாக இடத்தையும் வச்சுருக்காங்க. இடத்த சுத்தம் பண்ணி விட்டோம், நீட்டாகவும் வச்சுருக்காங்க. நம்ம ஹைவே ஒட்டினாப்லேயே அமைஞ்சிருக்கனால இது என்றைக்கு இருந்தாலும் ரீவேலியபிள் லேண்டாகவும் நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க. அதுவும் ஊரை ஒட்டினாப்லேயே நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு. அதுவும் பஸ்ஸு செல்லக்கூடிய ஹைவே ஒட்டினாப்லேயே நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு. நல்ல ஒரு சூட்டபுளான லேண்டு. நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டுக்கு நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் அமைஞ்சிருக்கு. அதுவும் ஒரு லோ பட்ஜெட் காஸ்ட்லேயே நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க. அதுவும் ஹைவே ஒட்டினாப்லேயே அமைஞ்சிருக்கு. இந்த இடத்த பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இடத்த சுற்றிலும் நல்லா ஃபுல்லாக விவசாயம் பார்த்துட்டு இருக்காங்க. நல்ல ஒரு வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியாவாகவும் நம்மளுக்கு இந்த இடமானது அமைஞ்சிருக்கு. இந்த இடத்து பக்கத்துலேயே நம்மளுக்கு ஃப்ளாட் போட்டு சேல்ஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னீங்களா, நம்ம இடத்த ஒட்டினாப்புல இந்த இடம் இருக்குது பாருங்கள். இதுக்கு இந்த இடத்துக்கு அடுத்த இடம் தான் ஃப்ளாட்டு. அந்த ஃப்ளாட்டில் வந்து குறைஞ்சது இப்போ வந்து ஃப்ரண்டேஜில் வந்து 2.5 லட்ச ரூபாயும், பின்னாடி போக போக 1,70,000 1,60,000 வரைக்கும் சென்ட்டு கணக்கு போய்ட்டுருக்குங்க. நீங்கள் இந்த இடத்த வாங்கி போட்டு எதுவுமே பண்ணாமல் கூட விட்டுட்டா கூட நாளைக்கு வந்து சென்ட் வந்து குறைஞ்சது 1 லட்ச ரூபாயிலேருந்து 1.5 லட்ச ரூபா வரைக்கும் நம்ம சேல்ஸ் பண்ணலாம். நம்மளுக்கு ஒரு ப்ராஃபிட் தரக்கூடிய இடமாகவும் இந்த இடம் நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க. இந்த இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு லோ பட்ஜெட் காஸ்ட்டில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டு கூட நம்மளுக்கு இந்த இடம் வாங்கி வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு ஃப்ளாட் போட்டு சேல்ஸ் பண்ணக்கூடியவங்க இருந்தீங்கனாலும் அவங்களுக்கும் இந்த இடமானது ரொம்ப ரொம்ப சூட்டபுளாக அமையும். இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள். நேராக விசிட் பண்ணி பாருங்கள். உங்கள் நேரடியாக ஓனர் சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி தரவும் நாங்கள் ரெடியாக இருக்கோம். உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவாக பேசி விலையை குறைச்சி பேசி வாங்கி தர முடியுமோ அந்த அளவுக்கு விலையை குறைச்சி பேசி தரவும் நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ உங்களுக்கு சந்திக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரித்தீஸ் ரியல் எஸ்டேட்.